தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம தண்டியலங்காரத்திலிருந்து தீவக அணி குறித்து பார்க்கலாங்க. தண்டியலங்காரம் மொத்தம் 35 அணிகள் இருக்குதுங்க. 35 அணிகளில் ஒரு 10க்கும் மேற்பட்ட அணிகள், இப்போ நம்ம சொற்பொருள் பின்வரும் நிலையணி, ஒட்டணி, உருவகம், உவமை, இயல்பு நவிர்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த மாதிரி அணிகளெல்லாம் பள்ளி பாடப்புத்தகத்திலே இடம்பெற்றிருக்குதுங்க. தேர்வு நோக்கத்தில் பார்க்கும் பொழுது நம்ம தண்டியலங்காரத்தில் இருக்கிற எல்லா அணிகளுக்குரிய எடுத்துக்காட்டு பாடல்கள் எல்லாமே நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படி வேணால் வினா கேட்கலாம், பல கோணங்கள்ல இருந்து வினா கேட்கப்படலாம். இப்போ அது எப்படி கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கறது இப்போ தீவக அணிங்க. இப்போ தீவகம் அப்படின்னா பொதுவாக நமக்கு தீபம் அப்படின்னா தெரியும். இப்போ தீவகம் அப்படிங்கிறது விளக்கு அப்படிங்கிற பொருளுங்க. இப்போ ஒரு அறையில் ஓரிடத்துல ஒரு விளக்கு வைக்கிறோம். இப்போ ஒரு அறையினுடைய மூலையில் ஒரு விளக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய தீப ஒளியானது அந்த அறை முழுக்கவே நமக்கு தெரியும். இப்போ நடுவில் வைக்கிறோம், அப்பையும் அறை முழுக்க தெரியும். எந்த பொருளும் இடையூறு இல்லை அப்படின்னா அது எல்லா பக்கமுமே அதனுடைய ஒளியானது தெரியும், நமக்கு வெளிச்சம் காட்டும். இப்போ வைக்கிற இடத்துல மட்டும்தான் அது வெளிச்சம் காட்டுமா அப்படின்னா இல்லை, அது சுற்றி இருக்கக்கூடிய சூழல் இருக்க பகுதி வரைக்குமே தன்னுடைய வெளிச்சத்தை காட்டும் அந்த விளக்கு. அது மாதிரிங்க ஒரு 4 அடி கொண்ட ஒரு பாடல், 4 அடி கொண்ட ஒரு பாடலில் அந்த தீபகம் மாதிரி ஒரு சொல், அது இந்த 4 அடி கொண்ட பாடலில் ஒரே ஒரு இடத்துல, இப்போ இந்த பாடல் எடுத்துக்குவோம், இந்த பாடல் 4 அடி கொண்ட ஒரு செய்யுள். இப்போ இதில் அந்த தீபம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல், சரிங்களா? அந்த ஒரு சொல் அந்த 4 அடி கொண்ட பாடலில் அந்த அடியினுடைய முதல் அடியில் இருக்கலாம், 2வது 3வது 4வது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். அதே மாதிரி சொல்லுக்கு முதல்ல நடுவில் கடைசிலையும் இருக்கலாம். இப்படி முதலில் இருக்கலாம், இடையில் இருக்கலாம், கடைசியிலையும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அந்த ஒரு சொல் விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல், ஆனால் அதனுடைய பொருள் எல்லா அடிகளிலுமே சென்று பொருள் தரும் நமக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாடலை பார்க்கலாம். எப்பொழுதுமே நமக்கு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நூற்பா படிக்கிறோமோ அல்லது காரிகை படிக்கிறோமோ, படிச்சுட்டு நமக்கு அது முழுமையாக பொருள் விளங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்காட்டு பாடலை நம்ம படிக்கணும். எடுத்துக்காட்டு பாடலை படித்தாதான் நம்ம அதனுடைய பொருள் முழுமையாக அது என்ன அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எடுத்துக்காட்டு பாடலை படிக்காமல் வெறும் அணியை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எத்தனை வகை இருக்குதுன்னு மட்டும் படிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு முழுமையான வெற்றி பெற இயலாது, சரிங்களா? இப்போ இந்த பாடல் எடுத்துக்கலாங்க. இந்த பாடல் பாருங்கள். சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிகுருதி பாய்ந்து திசையனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் திசையனைத்தும் புட்குளமும் வீழ்ந்து அப்படின்னு இருக்குது. சரி, இந்த பாட்டுக்கு முதல் அர்த்தம் சொல்லிடுவோங்க. ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு போர்க்கள காட்சி காட்டுறாங்க, ஒரு போர்க்கள காட்சி. அந்த போர்க்கள காட்சியில் சேந்தனை, இங்கே பாருங்கள், இந்த சேந்தனைங்கிற சொல்லு தான் விளக்கு மாதிரி, சேந்தனைங்கிற சொல்லு தான் இப்போ விளக்கு போல், தீபகம் போல் ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடத்துல இருக்கிற இந்த விளக்கோட வெளிச்சம் 2வது அடி 3வது அடி 4 எல்லா இடத்துக்கும் பரவும். அது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த போர்க்களத்தில் எதெல்லாம் சிவந்து போனது அப்படின்னு காமிக்கிறாங்க. முதல்ல அரசனுடைய அவனுடைய நெடிய கண்கள், நீண்ட கண்கள் கோபத்தில் சிவக்குது, ஒன்று, சரிங்களா? அரசனுடைய கண்கள் கோபத்தில் சிவக்குது, ஒன்று. 2வது, அந்த அரசன் பகைவனோட போர் புரியினான் இல்லையா, அப்போ அந்த பகைவர்களுடைய தோள்கள் அம்புப்பட்டு சிவந்து போகுது. இவனுடைய அம்புப்பட்டு பகைவர்களுடைய அரசர்களுடைய தோள்கள் அம்புப்பட்டு சிவந்து போகுது, 2. 3 பார்த்தோம் அப்படின்னா அந்த அதுலேருந்து வெளிப்பட்ட குருதி இருக்கு இல்லையா, போர்க்களத்தில் வெளிப்பட்ட குருதியால் அந்த திசைகள் அனைத்தும் சிவந்து போகுது, 3. 4, அந்த குருதி பட்டு தோய்ந்த வில்லிலிருந்து வெளிப்பட்ட அம்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த குருதியில் தோய்ந்ததுனால அந்த அம்புகள் சிவந்து போகுது, இது 4. அடுத்தது, அந்த போர்க்களத்தில் பருந்துகளும் கழுகுகளும் அந்த மாமிச துண்டு சாப்பிட்றதுக்கு வரும் இல்லைங்களா, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பறவை இனங்கள் மேலே குருதிப்பட்டு ரத்தம் பட்டு அதுங்களும் சிவந்து போகுது. 5 விஷயம் சிவந்து போகுது. ஆனால் அந்த சிவந்தன அப்படிங்கிற பொருள் குறிக்கக்கூடிய சேந்தன என்ற சொல் இந்த பாட்டில் ஓரிடத்துல தான் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் 1, அதாவது மன்னனுடைய கண்கள் சிவந்தன்.
ரெண்டாவது தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள். அப்போ தோள்கள், தெவ்வுனா பகைவன், பகைவனுடைய தோள்களும் என்ன ஆகுது அப்படின்னா அம்பு பட்டு சிவந்து போச்சு. அடுத்தது இழிகுருதி பாய்ந்து திசையனைத்தும், இந்த குருதிப்பட்டு அந்த திசையனைத்தும் சிவந்து போகுது. 3. 4 வீர சிலை பொழிந்த அம்பும். சரிங்களா, சிலைனா வில்லு, வில்லிலிருந்து வெளிவந்த அந்த அம்பும் என்ன ஆகுதுன்னா சிவந்து போகுது. 5 திசை அனைத்தும் புட்குளமும் விழுந்து. திசை அனைத்தும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த திசைகள் அனைத்தும் சிவந்து போகுது. என்ன ஆகுதுன்னா திசைகள் அனைத்தும் சிவந்து போகுது. புட்குளமும் விழுந்து. புட்குளம்னா அந்த பறவை இனங்கள், அந்த பறவை இனங்களும் என்ன ஆகுது அப்படின்னா சிவந்து போகுது. பறவை இனங்களும் சிவந்து. மிசை அனைத்தும் அப்படிங்கிறது வந்து இந்த பறவை மீது அப்படின்னு அர்த்தம். மிசைனா மேலே அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அந்த பறவைகளின் மேல் படுதல், மேலே இருக்கிறது திசை, அது திசையை குறிக்குது. மிசை அப்படிங்கிறது அந்த நாலாவட்டமும் அந்த பறவைகள் சுற்றி சூழுது இல்லையா எல்லா திசைகளிலும். அப்போ அந்த பறவைகளின் மேலே அந்த குருதிப்பட்டு அதுவும் சிவந்து போகுது. 5 மொத்தம் 5 சிவக்குது அப்படிங்கிறது. ஆனால் சிவந்தனங்கிற சொல் எங்கே இருக்குது? முதல் அடியில் முதலாவதாக இருக்குது. இது முதல்நிலை தீவகம், முதல்நிலை தீவகம் அப்படின்னு எனக்கு பேர். ஏன்னா முதல்நிலை, இடை, கடை 3 இடத்துலையுமே தீவகம். முதல்நிலை தீவகம் இருக்குது, இடைநிலை தீவகம் இருக்குது, கடைநிலை தீவகம்னு இருக்குது. இதுதான் நம்ம மேலே சொல்கிறோம். குணம், தொழில், சாதி, பொருள் குறித்து ஒரு சொல் ஒருவையின் நின்று பலவையின் பொருள்தரின் தீவகம் செய்யும் மூவிடத்து இயல். குணத்தை குறிக்கலாம், தொழிலை குறிக்கலாம், அல்லது சாதியை குறிக்கலாம், அல்லது பொருளை குறிக்கலாம். இந்த 4 ஏதேனும் ஒன்றை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த ஒரு சொல் அந்த செய்யுளில் ஓரிடத்தில் தான் நிற்கும். அந்த ஓரிடத்தில் நின்னாலும் அந்த சொல்லானது அந்த செயலுடைய எல்லா இடங்களிலும் சென்று பொருந்தி பொருள் தரும். அதற்கு பெயர் தான் தீவக அணி. சரிங்களா? அப்போ முதல்நிலை குணத்தீவகம், முதல்நிலை தொழில் தீவகம், முதல்நிலை சாதி தீவகம், முதல்நிலை பொருள் தீவகம். அதே போல் இடைநிலை, கடைநிலை இந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிகுருதி பாய்ந்து திசையனைத்தும் வீரச் சிலை பொழிந்த அம்பும் மிசையனைத்தும் புட்குளமும் விழுந்து அப்படின்னு இந்த பாடல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேந்தன அப்படிங்கிறது அந்த விளக்கு மாதிரி அந்த சொல் அந்த செயலினுடைய எல்லா அடிகளிலும் வந்து அந்த சேந்தனங்கிற பொருளை தரு. சேந்தன வேந்தன் திருநடுங்கன், சேந்தன தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள், சேந்தன இழிகுருதி பாய்ந்து திசையனைத்தும், சேந்தன வீரச் சிலை பொழிந்த அம்பும், சேந்தன மிசையனைத்தும் புட்குளமும் இப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே அதை பொருள் கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தாங்க தீவக அணி. சரிங்களா? இப்போ தீவக அணி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்ச்சோலையில் நேரடி வகுப்பும் நடத்துகிறோம், ஆன்லைன் வகுப்பும் நடத்துகிறோம். இணைய வழி பயிற்சி வகுப்பும் நேரடி பயிற்சி வகுப்பும் நடத்திட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பிக்கு நம்ம எல்லாமே மூல நூல்களை கொண்டு தான் நடத்துகிறோம். மூல நூல்களிலிருந்து தான் வினாக்கள் எல்லாமே நமக்கு அடிப்படை மூல நூல்கள் தாங்க. ஸோ நம்மளுடைய பயிற்சி மிகச்சிறப்பான பயிற்சியாக இருக்கும். நிறைய நண்பர்கள், இது வரைக்கும் 100கணக்கான நண்பர்கள் நம்ம பயிற்சி மையத்தில் படித்து வெற்றி பெற்று இன்றைக்கி அரசு பணியில் இருக்காங்க. ஸோ தேர்வு நோக்கத்துலேயும் சரி, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துலேயும் நம்ம காணொலியை நீங்கள் பாருங்கள். புதிதாக பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தயவுசெய்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலை பார்த்துட்டு வரக்கூடிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.